இந்த நகரத்தில் ஒரு பழைய கடிகார கோபுரம் இருக்கிறது. அது நேரத்தை மட்டும் காட்டவில்லை, மனிதர்களின் வாழ்க்கையையும் நினைவூட்டுகிறது. நேரம் மாறும், ஆனா சில உணர்ச்சிகள் மாறாது. அதே நகரத்தில்தான் ஆதித்யா வாழ்ந்து கொண்டிருந்தான். அமைதியானவன், ஆனால் கனவுகள் நிறைந்தவன். ஒவ்வொரு காலையும் அதே பஸ் ஸ்டாப், அதே நேரம், அதே அமைதி. அந்த அமைதியை உடைத்தது ஒரு பார்வை. மீரா. அவளின் சிரிப்பு அவனுக்குள் ஒரு புதிய நாளை ஆரம்பித்தது. மழை பெய்த அந்த நாள், ஒரு புத்தகம் நனைந்தது, ஆனால் ஒரு நட்பு பிறந்தது. புத்தகம் நனைஞ்சிருக்கு என்று சொன்ன அந்த குரல் அவளின் மனதையும் அவனின் வாழ்க்கையையும் நனைத்தது. நாட்கள் ஓடியது, பேச்சுகள் அதிகமானது, சிரிப்புகள் பழகிலது, கனவுகள் பகிர்ந்தனர், கவலைகள் குறைந்தது. அவர்களுக்கு தெரியாமல் நட்பு காதலாக மாறிக்கொண்டிருந்தது. அவள் சிரிக்கும் ஒவ்வொரு தருணமும் ஆதித்யாவுக்கு நேரமே நின்றது போல இருந்தது. அவளிடம் சொல்ல முடியாத வார்த்தைகள் அவன் கண்களில் மட்டும் பேசின. இது காதலா, இல்ல அதற்கும் மேலானதா என்று அவனுக்கே புரியவில்லை. ஒரு நாள் அவள் சொன்னாள், "நான் வேற நகரத்துக்கு போகணும்." அந்த ஒரு வாக்கியம் அவனின் உலகத்தை அமைதியாக உடைத்தது. காதல் சொல்லப்படவில்லை, ஆனால் வலி வந்தது. காலம் ஓடியது, பஸ் ஸ்டாப் காலியானது, கடிகாரம் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆதித்யா வாழ்க்கையில் முன்னேறினான், ஆனால் மனசு மட்டும் அதே இடத்தில் நின்றது. ஒவ்வொரு காதலர் தினமும் அவன் அந்த கடிகார கோபுரம் அருகே வந்தான். நினைவுகளோடு மட்டும் காதலை கொண்டாடினான். சில காதல்கள் உடன் இருக்காது, ஆனா உள்ளுக்குள் வாழும். அதே இடம், அதே நாள். இந்த முறை அவள் திரும்பி வந்தாள். கண்களில் கண்ணீர், இதயத்தில் பதில். சில காதல்கள் தாமதமாகத்தான் பேசும் என்று அவள் சொன்னாள். ஆதித்யா மெதுவாக கேட்டான், "இந்த தடவை நேரம் நம்மள பிரிக்காதா?" மீரா சிரித்தாள். "இப்போ நேரமே நம்ம பக்கம்." கடிகார கோபுரம் அடித்தது.